நம்ம வாழ்க்கையில் நோயாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கஷ்டங்கள், எந்த சிரமங்களாக இருந்தாலும் தீர்வு அப்படிங்கிறது அமைதியாக தான் இருக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்குது. உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது, அந்த உடம்பு முடியாது போனதுக்கு காரணம் மன அமைதி கெட்டு போனது தான். அதன் காரணமாக என்னென்னா, அந்த மன அமைதியோட பிரதிபலிப்பு அந்த உடம்பு நல்லாயிருக்கும். மன அமைதியின்மையின் பிரதிபலிப்பு என்னென்னா, உடம்புல நோய்களாக தென்படுது, வலிகளாக, கஷ்டங்களாக தென்படுது. அப்போ இதுக்கு நம்ம 3 விஷயத்த கவனிக்கணும். முதலாவது என்னன்னு சொன்னால், நம்முடைய உள்ளம். 2வது நம்முடைய மனம். 3வது நம்முடைய சூழ்நிலை. உள்ளம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த உள்ளுணர்வாக வரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இறை அறிவிப்பாக வரக்கூடிய விஷயம், அதை வந்துட்டு ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் தான் அந்த உள்ளம். அந்த உள்ளம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால், நமக்கு ரொம்ப தூய்மையாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த உள்ளுணர்வு, அந்த இறைவன்கிட்டருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகள், அந்த இறை அறிவிப்புகள், அந்த உணர்வுகள், அந்த அந்த உணர்ச்சி வசப்படாத விஷயங்கள்லாம் உள்வாங்காமல் உணர்வுகளை உள்வாங்கக்கூடிய நபராக இருப்போம். அப்போ அந்த உள்ளம் அப்படிங்கிறது சரியான ரிசீவராக இருக்கணும். வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில் இருக்கணும். 2வது நம்முடைய மனம். அந்த உள்ளம் என்ன உள்வாங்குச்சோ அதை நம்ம மனம் என்னன்னு சொன்னால் அது கட்டுப்படும். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பாதையில் போயிட்டுருக்காரு, திடீர்னு உள்ளுணர்வாக வருது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செயல் செய்யலாம் அப்படின்னு தோணுது. இப்போ அந்த செயல் செய்யும்போது என்னென்னு சொன்னால், அவருக்கு அது ஒரு லாபகரமானதாக, அந்த வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியதாக மாறிடுது. அந்த சமயம் அந்த உள்ளுணர்வை நிராகரிச்சிடறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது அவருக்கு பாதகமானதாக மாறிடுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்காரு, திடீர்னு அவருடைய மனசில் என்ன வரும்னா, நம்ம இன்றைக்கி இந்த பஸ்ஸில் போக வேண்டாம், வேறு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு வரும். இல்லை என்ன வரும் அப்படின்னா, திடீர்னு நம்ம இன்றைக்கி போயிட்டுருப்போம், காலையில் பசி இருக்காது, ஆனால் சரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு தோணும் உள்ளுணர்வாக. இப்போ நம்ம அந்த செயல் செய்வோம். அப்புறம் பார்த்தா அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு உணவே கிடைக்காம ஆயிரும். அப்போ நம்ம காலையில் சொன்ன ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற அந்த உணவை வச்சு தான் என்னென்னா, நம்ம அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி ஆயிரும். சில நேரங்கள் நம்ம ஏதாவது பணம் எச்சா கொண்டு போகலான்னு தோணும். இது மாதிரி உள்ளுணர்வுங்கிறது நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லிட்டு வரேன். நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அது வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை நிராகரிச்சுட்டே இருப்போம். அதை நிராகரிக்கிறதா என்னென்னா, அந்த உள்ளுணர்வை நிராகரிக்கிறது, அந்த உள்ளம் தூய்மை இல்லாமல் இருக்கிறதா என்னென்னா, நோய்களுக்கு அடிப்படை காரணம், கஷ்டங்களுக்கு அடிப்படை காரணமாக அமையுது. 2வது என்னென்னா, அந்த மனம் அப்படிங்கிறது அந்த உள்ளம் என்ன சொல்லுச்சோ அதன் அடிப்படையில் என்னென்னு சொன்னால், அதை செயல்படுத்துகிறது தான் மனம். உள்ளம் அப்படிங்கிறது ரிசீவர், அதை ரிசீவ் பண்ணதை நடைமுறைப்படுத்துறது மனமாக இருக்குது. அந்த மனம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தலாம். நம்ம மனதை எந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்கோமோ, இப்போ உள்ளம் ஒரு விஷயத்த சொல்லுது, இதை செய்யலாம், நல்ல விஷயம்னு சொல்லுது. ஆனால் மனம் அதை ஏற்றுக்க மாட்டேது. ஏன் ஏற்றுக்க மாட்டேது அப்படின்னு சொன்னால், நம்முடைய விருப்பங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யணும், நல்லதின் பால் போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ணல. நம்முடைய இலக்கை நம்ம வாழ்க்கையில் முடிவு செய்யாததன் காரணமாக நமக்கு அந்த உள்ளுணர்வு வருது, அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஆனாலும் அது மனம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இலக்கை முடிவு செய்யாததன் காரணமாக நம்ம தவறான 2 பாதைகள் தெரியுது, தவறான பாதையின் பக்கம் செல்கிறோம், சரியான பாதையின் பக்கம் நம்ம செல்லாமல் அந்த 2 பாதைகள் அப்படிங்கிற முடிவில் நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு முடிவு நம்ம முதலே முடிவு பண்ணாததன் காரணமாக நம்ம அந்த நேரத்தில் வழி தவறி போயிடுறோம். 3வது அப்படிங்கிற சூழ்நிலையில் 3 விஷயங்கள் வரும். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய கவலை, துக்கம், பயம். ஒவ்வொரு மனிதனும் என்னென்னு சொன்னால், நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டுருப்பான். அந்த நிகழ்காலம் அப்படிங்கிறது கவலையாக இருக்குது. இறந்த காலம் அப்படிங்கிறது சொன்னால் துக்கமாக இருக்குது. எதிர்காலம் அப்படிங்கிறது பயமாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு என்னென்னு சொன்னால், ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா கவலையாக இருக்கும். ஒரு விஷயம் நடக்க போகுது கவலையாக இருக்கும். அதே சமயம் அது அது அந்த கவலை நமக்கு அருகாமையில் வரப்போகுது அப்படிங்கிறது, எதிர்காலம் வரப்போகும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் பயம் வந்துடும். அதை கிட்ட நெருங்க அடடா எக்ஸாம் வந்துருச்சே அப்படிங்கிற கவலை இருக்கும். அதை எக்ஸாம் கிட்ட போனதும் ஒன்றும் பயம் வந்துடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அமையும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய துக்கம் அப்படிங்கிற மனநிலை என்னென்னா, நம்முடைய இறந்த காலம் அது சம்மந்தமாக ஏதோ நம்ம அது சம்மந்தமாக கஷ்டப்பட்டுருப்போம். அந்த கஷ்டத்தின் காரணமாக என்னென்னா, நம்ம அந்த கஷ்டத்துடைய பிரதிபலிப்பாக என்ன வருது அப்படின்னா, நமக்கு கவலை வந்துடுது. பொதுவாகவே என்ன அப்படின்னா, நம்ம இறந்த கால விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு, நம்ம நிகழ்காலத்தில் என்ன வாழக்கூடிய நபராக எதிர்காலம் சிறப்பாக அமையும்னு வாழணும். நம்ம ஒவ்வொருடைய மனதிலையும் என்னென்னு சொன்னால், கவலை, துக்கம், பயம் அப்படிங்கிறது உள்ளுணர்வாக வருது. உணர்வாக வருது அப்படின்னு சொன்னால், கவலை அப்படிங்கிறது உணர்ச்சி தானே. எப்படி உணர்வாக மாறும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, இப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லி கவலைப்படுறோம். இது ஒரு உணர்வாக இருக்குது.
சரிங்களா? அதேபோல ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த ஒரு உணர்வா வந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதேபோல மத்தவங்க கஷ்டப்படுறாங்க உணர்வு வரும். நம்ம அத என்ன பண்ணணும்னா, உணர்ச்சி வடிவமா கொண்டு போயிடுறோம். நமக்கு கொடுக்கப்பட்டது உணர்வு தான். என்னோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி இருக்குதே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். நம்ம அத உணர்ச்சி வசப்பட்டு என்ன எல்லாத்துட்டயும் சொல்லிருவோம். இப்ப அத நம்ம தப்பு செய்வோம். அப்ப அந்த உணர்வு அப்படிங்கிறது நிலையில இல்லாம, அந்த கவலை, துக்கம், பயம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இது 3மே வந்துட்டு நமக்கு ஒரு உணர்வா இருக்கும். நம்ம என்ன பண்ணா உணர்ச்சியா மாத்திருவோம். இப்ப நமக்கு எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். நம்ம அந்த பயத்த என்னன்னு சொன்னோம்னா, அந்த மனசுல வச்சு அந்த இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணி, அந்த பயத்த மாத்திக்காம, நம்ம யாராவது ஒருத்தர்ட்ட போய் சொல்லிருவோம். இல்ல அத பத்தி புலம்ப ஆரம்பிச்சுருவோம். இது அதேபோல நமக்கு என்னன்னா துக்கம். கடந்த காலத்துல இப்படி ஆயிருச்சே, நம்ம தப்பு செஞ்சுட்டோமேங்கிறது துக்க உணர்வா வரும். அந்த துக்க உணர்வ நம்ம இறைவன் பால், அதாவது இயற்கையின் பால் நம்ம செல்லாம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு பொருள் அடிப்படையா போக ஆரம்பிச்சுருவோம். அருள் அடிப்படையா போகாம, அப்போ உணர்ச்சியா மாறிருது. இப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம 3 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். உள்ளம் அப்படிங்கிறது ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணத மனம் அப்படிங்கிறது செயலாற்றுது. அது செயலாற்றும் பொழுது நமக்கு தடையா வரக்கூடியது என்னன்னு சொன்னா, அந்த உள்ளுணர்வுக்கு தடையா வரக்கூடிய நம்ம கவலை, துக்கம், பயம் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு நமக்கு என்னன்னு சொன்னா அந்த உணர்வா இருக்கு. நம்ம அத உணர்ச்சியா மாத்திர்றோம். அப்ப நம்ம மன அமைதிக்கு பாதகம் விளையக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இத 3யும் நம்ம சரி செய்யணும். முதலாவது என்ன அப்படின்னா, நம்முடைய உள்ளுணர்வ வாங்கக்கூடிய அந்த உள்ளத்த தூய்மையா வைக்கணும். நம்ம மனதுல ஒரு இலக்க முடிவு செய்யணும். அந்த மனத என்னன்னு சொன்னா, அ நன்மைகள் படுத்தி அத பண்படுத்தி வைக்கணும். 3வது நம்ம மனதுல வரக்கூடிய கவலை, துக்கம், பயம் எல்லாத்துக்கும் அது வரக்கூடியதா இருக்கு. அது உணர்வு தான். அந்த உணர்வ நம்ம உணர்ச்சியா மாத்துதன் காரணமா நம்ம மன அமைதி கெட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது என்ன ஆகும்னா, நம்ம கோபமாக மாறும். இதோடைய கவலை, துக்கம், பயத்துடைய அடுத்த கட்டம் கோபம். கோபம்ங்கிறது உணர்வுன்னு சொல்றது உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சிய நீங்க வெளிக்காட்டி தான் ஆகணும். ஆனாலும் அந்த நேரத்துலயும் பொறுமையா இருந்தீங்கன்னா, நீங்க என்னன்னு சொன்னா திரும்ப மன அமைதிக்கு வரலாம். அதுக்கப்புறம் என்ன நமக்கு எரிச்சல் அதிகமாகும். அதுக்கப்புறம் நமக்கு பொழுதுபோக்குகள் தேவைப்படும். அந்த நெருப்பு அதிகமாயிரும் மனசுல. அந்த நெருப்ப அணைக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அந்த 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 எரியிற நெருப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படிங்க என்னன்னா, ஒருத்தர் திட்டும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்னா, நம்ம மனசுல அவ்வளோ நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அதாவது கெட்ட விஷயங்கள், கெட்ட சக்திகள் நம்மளை ஆட்கொண்டுருச்சு. கெட்டதின் பக்கம் நம்ம அதிகமாயிட்டோம். மனசு ரொம்ப கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம மன அமைதி தான் என்னன்னு சொன்னா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா அமையுது. அப்ப அந்த அமைதி பெறணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள நம்ம சரி செஞ்சா கண்டிப்பா அடைஞ்சுக்கலாம்.